திரு விஜய் அவர்கள் ஊழலுக்கு எதிராக எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கைகள் குறித்து பிரதமர் அலுவலகமே மகிழ்கிறது. பிரதமர் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், இன்னொன்று பிரதமர் அலுவலகத்திற்கு தலைமை அதிகாரியாக இருக்கக்கூடிய அதிகாரி தமிழ்நாடு கேடரை சேர்ந்த ஒரு தமிழர் டிவி சோமநாதன். இது போல பிரதமர் அலுவலகத்திலும் சரி, மத்திய அரசின் பல துறைகளிலும் சரி, தமிழகத்தை சேர்ந்த பல ஐஏஎஸ் அதிகாரிகள் அங்கே பணியாற்றுகிறார்கள். தமிழகத்தின் அதிகார வர்க்கத்தின் மத்தியில் புழுப்புழுத்து போயிருக்கும் இந்த ஊழலின் முடைநாற்றத்தை சகிக்க முடியாமல் தான் அவர்கள் அயல் பணிக்கு சென்று அங்கே இருக்கிறார். தமிழகத்தை போன்ற ஒரு கரப்ட் பியூரோக்ரசி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. காசு வாங்குவாங்க. நான் எங்கே எல்லாத்துலையும் எல்லாம் மகாத்மா காந்திகள் தான் இங்கே பணியாற்றுகிறார்கள் நான் சொல்லலை. வாங்குவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா ஒரு 2 பேர் வாங்குவாங்க. ஒரு மாநிலத்தில் 4 பேர் வாங்குவாங்க. 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் வாங்குற மாதிரிலாம் தமிழ்நாடு தான். ஒருத்தர் கூட இங்கே யோக்கியம் கிடையாது. ஒருத்தர் கூட. வெங்கட்ராமன்கள் போல சில விதிவிலக்குகள் இருக்கிறார்கள். அதான் அவர் ஒருத்தர் தான், 1-2 தான் விதிவிலக்குகள். அவ்வளவு பேரும் இந்த சாக்கடைக்குள் நீந்தி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் அரசியல்வாதிகளுக்கு கொள்ளையடிக்க சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று டெல்லி நினைக்கிறது. ஒரு வகையில் டெல்லி தாவேக ஆட்சியை பிடித்ததை நினைத்து மகிழ்கிறது. அண்ணன் நயினார் கத்திட்டு இருக்காருன்றதுனால நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இல்ல, அவர் ஒரு தலைவரா செயல்படுறாரு. இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குற வழக்கம் இல்லைப்பா. ஏதாவது ஒரு தொகுதி 2 தொகுதியில் சரக்கு வாங்கி கொடுப்பாங்க. இந்த மீட்டிங்க்கு டான்ஸ் அகென்ஸை போட்டு விடுவாங்க. அந்த ஓட்டு போடுற அன்னைக்கு ஏதாவது குடி வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடு போடுவாங்க. அப்படியே கொடுத்தாலும் 1000 ரூபா 500 ரூபா கொடுப்பாங்க சார். கிடையாது. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த கட்சி 1000, அந்த கட்சி 1500, அந்த கட்சி 1500, இந்த கட்சி 2000 ஏத்திட்டே போறாங்க சார். 5000, 10,000. இந்த எலெக்ஷன்ல 8000 வரைக்கும் போயிருக்கியா சில தொகுதியில. இதை நிறுத்தவே முடியலையென்ற வருத்தம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? இந்த காசு ஏற ஏற ஊழல் தானே சார் அதிகமாகும். ஆமா, என்ன பாக்கெட்ல இருக்கிற பரம்பரை சொத்தை வித்தா கொடுக்குறான் அரசியல்வாதி. உங்களுக்கு தான் திருப்பி கொடுக்கணும்னு தான் ஊழல் பண்ணுவாங்க. இதை உடைச்சு போட்டதில் டெல்லி அவ்வளோ சந்தோஷம். அது என்னன்னா, கமல் தேவர்மன் படத்தில் தானே சொல்லுவார், என்னையும் அறுவலை தூக்க வச்சிட்டேன்ட்டு அழுவார்ல. அதே மாதிரி எங்களையும் காசு கொடுக்க வச்சிட்டீங்க. கொடுத்தாங்க பிஜேபி 24 கொடுத்தாங்க, இதுலேயும் கொடுத்தாங்க. ஸோ இதை ஒழிக்கணும். அப்போ இந்த செலவை காரணம் காட்டி நீ ஊழல் பண்ணிக்கிட்டே இருப்ப. அது மாநில அரசு திட்டத்திலும் ஊழல் நடக்கும், மத்திய அரசு திட்டத்திலும் ஊழல் நடக்கும். ஊழல் இல்லாமல் தமிழ்நாட்டில் திட்டத்தையே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதானே நிலைமை நேற்று வரைக்கும். ஸோ இதை உடைக்க வேண்டும் என்று டெல்லி எப்படி உடைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் போது திடீர்னு ஒரு சுனாமி வந்து எல்லாத்தையும் உடச்சு போட்டுருச்சு. தே ஆர் ரியலி ஹாப்பி.